மேம், மிதுன ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சிக்கு என்னென்ன பண்ணலாம்? இவ்வளோ நாள் வண்டி வேலை வச்சுட்டே இருக்கு, ஓயாமல் வேலை வச்சுட்டே இருக்கு. இல்லை ஒரு புது பைக் வாங்க முடியல, ஒரு செண்டு கூட என்னால் நிலம் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்கலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் வரல அப்படின்னு சொல்கிறவங்க ஷியோராக என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற பற்றி தெளிவாக சொல்லலாமா? ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக இருந்து வீட்டை கவனிக்காம உங்களை கவனிச்சிக்காம தான் இந்த பிறகு எடுத்துக்கீங்க. ஸோ உங்களை கவனிச்சுதாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களாக என்ன இருக்குன்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன? மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் சந்திரனின் வீடு வரும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகளில் குளிக்கிறது நல்லது. அதுவும் எந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும். கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கான சனி வக்ர பயிற்சிக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற பற்றி தெளிவாக சொல்லலாமா?
மிதுனம்னா இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவோம். புதனின் வீடு, புதனின் முதல் வீடு, புதன் வந்து ஆட்சி அடைகிற ஒரு வீடு, சரிங்களா? மிதுனம் எதற்காக இந்த பிறவியின் கர்மா என்ன அப்படின்னு கேட்டால் ஜாலியாக இருக்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க. நான் ஜாலியாகவே இல்லை, நான் டெட்டடி வாங்குறேன் அப்படி இப்படின்னு கமெண்ட் வரும். அப்படி இல்லைங்க, இந்த பிறவியின் கர்மா மிதுனத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் பகவான் படைச்சிருக்காருன்றது தான் உண்மை. ஏன்னா இதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு பெரிய மனுஷ தோரணையில் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக இருந்து வீட்டை கவனிக்காமல் உங்களை கவனிச்சுக்காம தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களை கவனிச்சுக்கங்க, சரிங்களா? இப்போ மிதுனத்திற்கு சனியின் பார்வை 12, 4, 7ஆம் இடத்தை பார்க்க விழுகுது. 12 அப்படின்னா தூரதேசம்னு சொல்லுவோம், அடிஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ். இன்னொன்று எதுவுமே இயங்காது, வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லுவோம். இந்த இடங்களில் சனியின் வக்ர பார்வை தான் விழுகுது. அவர் வந்து கொஞ்சம் பின்னோக்கி விழுகும்போது வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகிடும் சார். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு காமன் தேவை என்னன்னா சாப்பிட சாப்பாடு, நைட்டு போய் படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் இனிமே கிடைக்கும். ஏன்னா இந்த 2-3 வருஷம் கிடையாது, கர்மமே கண்ணுன்னு வேலைக்காக ஓடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த 12ஐ பார்க்கும் சனி பகவான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துருவார். ஏன்னா 12ங்கிறது தூக்கம். 12 கெட்டுச்சு அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு ஜோலின்னு சொல்லலாம். அது மாதிரி 12 சனி பகவான் வக்ரகதியாகி பார்க்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வருங்க. அடுத்து 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், வீடு மனை வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை சனியின் வக்ர பார்வை விழுகுது. இவ்வளோ நாள் வண்டி வேலை வச்சுட்டே இருக்குது, ஓயாமல் வேலை வச்சுட்டே இருக்குது, இல்லை ஒரு புது பைக் வாங்க முடியல, ஒரு செண்டு கூட என்னால் நிலம் வாங்க முடியல, ஒரு வீடு வாங்கலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் வரல அப்படின்னு சொல்கிறவங்க ஷோராக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அண்ட் தென் 7ங்கிறது உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், பொதுஜனம். எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் என்னுடைய 7ஆம் பாவகம், ஓகேங்களா? அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பார்ட்னரால் ஒரு பிரச்சனை, அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் பார்ட்னர். இல்லை எனக்கு சுற்றி இருக்கவங்க தான் பிரச்சனை, என் நண்பர்கள் தான் பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு அந்த இடங்களை எல்லாம் சனி பகவான் கிளியர் பண்ணி விட்டுற போகிறார். உங்களை விட்டு விலகி நின்றுட்டார். இந்த இடங்களில் அவர் பார்வை இருந்தது, விட்டு விலகி நின்றுட்டார். ஸோ இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இருக்குது, டிவோர்ஸ் வர போயிட்டோம், இப்போ பேச்சுவார்த்தை பண்ணலாமா? இந்த நாட்கள், இந்த வக்ர பேச்சு காலகட்டத்தை பயன்படுத்தி ஜூலை 27 டிசம்பர் 11 நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டையோ கணவர்கிட்டையோ ஒரு சுமூக பேச்சுவார்த்தை பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக அது பாசிட்டிவாக முடியும். குடும்ப ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ வந்து தீர்க்கக்கூடிய நேரம் தான் இது. நல்லா இருக்கு சார். சூப்பர். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கான வழிபாட்டு தலங்களா என்னென்ன இருக்கு மேம்? வாழ்வியல் பரிகாரங்க என்னென்ன பண்ணலாம்? மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் சந்திரனின் வீடு வருது. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகளில் குளிக்கிறது நல்லது. அதுவும் எந்த மாதிரினா ஓடுற தண்ணி, கடல் இல்லை ஓடுற தண்ணி ஆறு எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னா கடல்லே வந்து குளிச்சுட்டு வரலாம். குற்றாலம் அது மாதிரி. ஏன்னா வந்து நீர்கள் அனைத்தையும் கங்கைன்னு தான் நினச்சிக்க சொல்லி கங்கா ஸ்நானம் பண்ணுற மாதிரி நீர்நிலைகளில் போய் ஒரு பக்கத்துலேயே கோவில் இருக்கும், வழிபாடு பண்ணுறோமோ இல்லையோ நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன், நான் பண்ண பாவங்கள்லாம் கழியணுன்ற மாதிரி ஒரு டூர் மாதிரி பக்கத்தில் போய் அந்த நீர்நிலைகளில் குளிச்சுட்டு வர்றது நல்லது சார். இன்னொன்று சந்திரன் அப்படிங்கும்போது சமைக்காத உணவு தானம்னா அரிசி, பருப்பு, காய்கறி, தயிர், மோர், வெண்ணெய் அந்த மாதிரி விஷயங்களை தானம் தரலாங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கர்மாலாம் கழிஞ்சிட்டு வரணும் சார். கோவில்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையான், மதுரை மீனாட்சி, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணீங்க அப்படின்னா சுபிக்ஷம். இன்னொன்று தொழில் ரீதியான முன்னேற்றத்தை இந்த வழிபாடுகள் கொண்டு வந்து சேர்க்கும் சார். அருமை மேம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அழகாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி சார்.